ஒரு பெயின் இருந்தால் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து க்ராஸ் பண்ணி வரணும், அது வந்து பெர்மனண்ட்டான சொல்யூஷன் என்ன கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நந்தினி அசோகன், ஃபிசியோதெரபிஸ்ட். ஒரு வலின்னா என்ன, ஒரு வலி ஏன் நம்ம உடம்புல வருது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது உதாரணத்துக்கு நம்ம எங்கேயாவது கீழே விழுந்துட்டோம், கையில் ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக ஹீலிங் டைம் கொடுத்தா தான் அந்த காயம் மாறும், அது கொடுத்துட்ருக்க அந்த இறைச்சலான வலியும் போகும். கரெக்டுங்களா? இப்போது ஒரு வாரம் அதுக்கு தேவைப்படுற ஹீலிங் டைம்னு எடுத்துக்கோங்க. ஒரு வாரத்தில் அந்த காயம் மாறிடும் அப்படின்னா இப்போ நம்ம அதை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோம், அந்த ஆறுறதுக்கான டைமே கொடுக்க மாட்டேன்றோம். ஓகேங்களா? அப்போ அது ஒரு வாரத்தில் ஆறுமா? கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக ஒரு 2 இல்லைன்னா 3 வாரம் எடுத்துக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அதை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ராப்பரான ஹீலிங் டைம் கொடுத்துட்டு அதை ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா அந்த காயம் சீக்கிரமாக ஆகும். ஸோ இதே தான் நம்ம உடம்புலையும் நடக்குது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு படிக்கட்டு ஏறி இறங்கும் போது முட்டு வலிக்கிறதும், இப்போ கீழே குனிஞ்சு ஏதாவது எடுக்கும்போது இடுப்பு வலி இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது அது ப்ராப்பரான ஹீலிங் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணல. அதுக்குன்னு நீங்கள் படிக்கட்டே ஏறக்கூடாது, கீழேயே குனியக்கூடாது அப்படின்னா அது வேறு மாதிரி பிரச்சனைகளே கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் நடந்துகிட்ருக்கனால தான் அங்கே லோடு தப்பாக போகுது. அங்கே முட்டியில் நடந்துகிட்ருக்க அந்த இம்பேலன்ஸ்னால தான் அங்கே முட்டி வலி நடந்துகிட்ருக்கு. அது பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த லோடு கரெக்டாக போகும், அந்த காயத்துக்கு அதிகமான லோடு போகாது. ஸோ அது ஹீலிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்ம உடம்புல நடக்க வேண்டிய விஷயம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த இம்பேலன்ஸ் கரெக்ட் பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? உங்களுக்கு உடம்புல எவ்வளோ தூரம் அந்த தசைகள் இம்பேலன்ஸ் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, வலி குறைஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் ஏறி இறங்கலாமா, இப்போ நீங்கள் பழையபடி நடக்கலாமா கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? ரீஹேபிலிட்டேஷன் அப்படின்ற ப்ராசஸை நீங்கள் போய் ஆகணும். ஓகேங்களா? ரீஹேபிலிட்டேஷன் அப்படின்னா என்ன? அந்த தசையுடைய ப்ராப்பர்ட்டியை பழையபடி ரீகெயின் பண்ணுற ப்ராசஸ் தான் ரீஹேபிலிட்டேஷன். ஓகேங்களா? இப்போது இதே மாதிரி தான் நம்மளுடைய முட்டுக்கும் சரி இடுப்புக்கும் சரி இம்பேலன்ஸ் கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த தசைங்க பழையபடி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு கொண்டு போகிற ப்ராசஸ் தான் ரீஹேபிலிட்டேஷன். ஆஃப்டர் ரீஹேபிலிட்டேஷன் நீங்கள் எல்லாருக்கும் பண்ணலாம். ஒரு வலின்னு வந்துட்டால் உடனே பெயின் கில்லர் எடுத்துகிட்டு அதுக்கு டெம்பரரியான சொல்யூஷன் எடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற காயத்தை நீங்கள் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுடைய ஹீலிங் ப்ராசஸை இன்னும் அதிக நாட்கள் எடுத்துக்கும், அந்த காயம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அந்த பெயின் கில்லரோட எஃபெக்ட் போக 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 முன்னே இருந்த வலிக்கும் இப்போ இருக்கிற வலிக்கும் அது அதிகமாக தான் காட்டுமே தவிர்த்து கரெக்டான ப்ராசஸ் கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. See you on the next video.